Hi friends, நீங்க 15 வருஷத்துக்கு மேல இருக்க பழமையான வண்டியை வச்சிருக்கீங்களா? அப்போ உங்க வண்டியும் ஸ்கிராப் பண்ணப்படலாம். அப்படி வச்சிருக்க வண்டிக்கு பெட்ரோல் டீசல் போடப்படுமா? கொடுப்பாங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் லவர்ஸ்க்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். பழைய வண்டிகள்லாம் வாங்கி நல்ல ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்னும் உங்களுக்கு பெட்ரோல்கள் டீசல்கள் கொடுக்கப்படும். யூஸ்டு கார் விலை கம்மியாக விரிவாக பார்க்கலாம். அதாவது டெல்லியில் தான் முதல்ல ஆரம்பிச்சிச்சு. கோர்ட்டோட ஆர்டரின் விளைவாக, அதாவது டெல்லியில் நிறைய பொல்யூஷன் விஷயங்களில் ப்ராப்ளம் ஆச்சு. நிறைய புகை மண்டலம் மாசு கட்டுப்பாட்டு விஷயத்துக்காக அவங்க நடவடிக்கை எடுத்தது தான் பழைய வாகனங்களை தடை செய்யணும், ஸ்கிராப் பண்ணணும். அப்படியே நீங்கள் பழைய வாகனங்கள், அதாவது 15 வருஷத்துக்கு மேலே வண்டி வாகனங்கள் வச்சு அதை எஃப்சி பண்ணி மறுபடியும் ஓட்டிகிட்டு இருந்தால் அந்த வண்டிகளுக்கெல்லாம் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் டீசல் கொடுக்க மாட்டோன்னு ஒரு நிபந்தனையை விதித்தாங்க. இதனால் பொதுமக்கள் என்ன பண்ணாங்க, அப்பேற்பட்ட வாகனங்களை நிறைய கள்ள சந்தையில் பெட்ரோல்களை வாங்கி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுச்சு. இதன் விளைவாக அரசாங்கம் எடுத்த முடிவு என்னன்னா, உங்களுக்கு கொஞ்ச நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணி தரோம், அதுக்குள்ளே இந்த பழைய வண்டியெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்கிராப் பண்ணிட்டு புதுமையான வண்டியில் பயணிங்கன்னு சொன்னாங்க. இதன் விளைவாக, அதாவது வடநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கே, தமிழ்நாட்டுக்கே நிறைய வண்டிகள் நிறைய விஷயங்களில் இங்கே கொண்டுட்டு வரப்பட்டுச்சு. அதை செகண்ட் ஹேண்டில் விற்றாங்கன்ட்டு ஒரு கொரி கஸ்டமர்கிட்ட எழும்பிட்டு தான் இருந்துச்சு. நிறைய மக்கள்கள் அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் எடுத்த முடிவு எதற்காகனா, அதாவது மாசு கட்டுப்பாடு அதிகமாகிட்டே போதில்ல. இப்போ டெல்லியில் அளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லைனாலும் போக போக வரதா இருக்கும். ஸோ தமிழ்நாட்டு அளவில் இருக்க அவங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே இருக்க வாகனங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிராப் பண்ணப்படும். அதாவது 15 வருஷத்துக்கு மேலே ஓடுற வாகனங்களை ஒரு பெரிய ஸ்கிராப் யார்டு ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் இந்த வண்டிகளெல்லாம் போட்டு நொறுக்கி முடிச்சு விட்டுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கம்பெனிஸுக்கு, அதாவது கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறது, தொழில் நோக்கத்தோடு யூஸ் பண்ணுற வண்டி வாகனங்களை 15 வருஷம் தாண்டியும் எஃப்சி ரினிவல் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்க வாகனங்களை தடை செய்து அந்த வண்டியை ஸ்கிராப் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓன் போர்டு வச்சுருக்க வண்டிகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் அதை பற்றி தகவல்கள் எதுவும் பேசப்படலை. இப்படி நாளுக்கு நாள் வண்டிகளை குறைச்சிக்கிட்டே வரதுனால இதோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவியே கொண்டுட்டு வந்தது எதற்காக, இந்த பொல்யூஷன் கட்டுப்பாட்டிலேருந்து விடுபட்டு நம்ம நாடு நல்ல சுத்தமாக இருக்கணும், அடுத்து வர ஜென்ரேஷன் நல்ல இயற்கையான காற்றை சுவாசிக்கணும் தான் இந்த ஈவி எல்லாம் வந்துச்சு. ஆனால் ஈவிக்கும் நிறைய இடத்துல அந்த யூனிட்லாம் கிடைக்கல. அதாவது பேட்டரி நியூ பேட்டரி ஒன்று கிடைக்கல, ஒரே ஒரு பேட்டரி வச்சு தான் பயணிக்கிறோம். அதுவும் இத்தனை கிலோமீட்டர், குறிப்பாக ஒரு 100 கிலோமீட்டர் தான் போக முடியும். அதுக்கு மேலே போனால் சார்ஜ் பண்ணணும், சார்ஜிங் ஸ்டேஷன் கிடையாது, எக்ஸ்ட்ரா பேட்டரிஸும் எங்களுக்கு கிடையாதுன்னு நிறைய கஸ்டமர் அதை குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு தட்டுப்பாடு வர்றதுக்கு காரணம் பொல்யூஷன் கண்ட்ரோல்னால. இப்போ தமிழக அரசு அவங்களோட வெஹிக்கிளை தான் ஃபஸ்ட்டு ஸ்கிராப் பண்ண போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ் வெஹிக்கிளை ஸ்கிராப் பண்ண போகிறாங்க. ஆனால் ஓன் போர்டு யூசர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால் செகண்ட் ஹேண்ட் கார், அதாவது யூஸ்டு கார்ஸ்னாலே ஏகப்பட்ட பேருக்கு மோகம் இருக்கும். அதாவது பல லட்சங்கள் வாங்குகிற காரை சில சொற்ப லட்சங்கள் கொடுத்து அதை நம்ம ஈஸியாக அடையலான்ட்டு, அப்படியாப்பட்ட கார்களோட விலைகள் கம்மியாக வாய்ப்பு இருக்கா? இப்போ யூஸ்டு கார் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கார்கள் எல்லாமே 6 வருஷம் 8 வருஷம் 9 வருஷத்தை தாண்டிய கார்கள் தான் கம்மியான ரேட்டில் நம்ம வாங்க முடியும். சில பேர் ஒருத்தர் இருக்கார், அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, அதாவது இந்த காரோட விலை 6 லட்சம் இல்லை 3 லட்சம் இல்லை வெறும் 10 ரூபாய்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணி கார்களை விற்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அப்படியாப்பட்ட கார்களோட விலைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்டு கார் 15 வருஷத்தை தாண்டி அதை தடை செய்யணும்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ நம்மக்கிட்ட அதிகமான வருஷத்தில் இருக்க கார் தான் மக்களும் விரும்பி வாங்குவோம். காரணம் என்னென்னா அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும்ல. ஸோ அப்படியாப்பட்ட கார்களோட விலையை இன்னும் யூஸ்டு கார் டீலர் குறைப்பாங்க. ஸோ நீங்கள் யூஸ்டு கார் வாங்க போகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் நிதானமாக இருங்க, கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்து பழமையான வண்டியை வாங்கணுமான்னு திங்க் பண்ணுங்கள். அப்படியே வாங்க வேண்டியதாக இருந்தாலும் கொஞ்ச நாள் பொறுத்து வாங்கினீங்கன்னா, இது அரசாங்கத்திலேருந்து சரியான அறிவிப்பு வந்தவொடனே வாங்கினீங்கன்னா அந்த யூஸ்டு காரோட விலையும் கம்மியாகும். இதனால் நிறைய ஃபேக் டீலர்ஸ், அதாவது ஏகப்பட்ட பேர் ஜெனுனாக பண்ணுற கார் விற்பனையாளர், அதாவது செகண்ட் ஹேண்ட் கார் விற்பனையாளர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இதில் நிறைய தப்பான விஷயங்களை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதாவது அதிகமான விலை வச்சு விற்கிறது, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் திருப்பி போட்டு விற்கிறது, இந்த மாதிரி இன்ஜினையும் மாற்றி விற்கிறது, இந்த புக்கில் பிரச்சனை வர விஷயங்கள், இதே மாதிரி பண்ணுறவங்கலாம் இதனால் பாதிக்கப்படுவாங்க. மக்களுக்கு என்ன நன்மைனா பொல்யூஷன் நன்மையாக இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா மிடில் கிளாஸை சேர்ந்த டிரைவர்ஸ், அதாவது புதுசாக இப்போ தான் தொழிலுக்கு வந்திருக்காங்க, ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி அதை கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லோ போர்ட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கும். ஆனால் இப்போ மக்களாகிய உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 15 வருஷத்தை தாண்டிய கார்களை தடை பண்ணுவது, ஸ்கிராப் பண்ணது நல்லதா, இல்லை அதை அப்படியே ஓட விடணுமான்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னவாக இருக்குன்னா, அதாவது அடுத்த வீடியோவில் இவி ப்ளஸ் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் எது சிறந்ததுன்னு நம்ம அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். இதே மாதிரி வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மிதுன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.